வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையில் எந்தவித பாகுபாடும் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 368 ரூபாய் அதிகரித்து 43,000 தாண்டியது. கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. வெள்ளப்பெருக்கால் சில இடங்களில் நிலச்சரிவு. கேரளாவில் கனமழை வெள்ளத்திற்கு 5 பேர் பலி. 2000க்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 5 நாட்களாக கொட்டி தீர்த்த மழை. மண் சரிவு, வெள்ளப்பெருக்கால் துண்டிக்கப்பட்ட கிராமங்கள். இந்தியாவில் கொரோனா தொற்று 20 லட்சத்தை தாண்டியது. முன்பு எப்போதும் இல்லாத அளவில் 62,538 பேருக்கு புதிதாக பாதிப்பு. தமிழகத்தில் தணியாமல் உள்ள கொரோனா பாதிப்பு. சென்னையில் மேலும் 16 பேர் உயிரிழப்பு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் பொறியியல் ஆன்லைன் வகுப்புகள் தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. டிக்டாக் செயலியை அமெரிக்காவில் தடை செய்வது குறித்த உத்தரவு. கையொப்பமிட்டார் அதிபர் டிரம்ப். இனி விரிவான செய்திகள். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் அம்மாநில அணைகள் நிரம்பி பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தால் கர்நாடக மாநிலத்தின் குடகு மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது. பகமண்டலா பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 486 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணா, மலப்பிரபா, வரதா, கபிலா, காளி, ஹேமாவதி, துங்கபத்ரா ஆகிய ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சிக்கமங்களூரு உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர் மழையால் பிரம்மகிரி, குடகு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மால்நாடு மண்டலம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 5 நாட்களாக கொட்டி தீர்த்த மழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடலூரில் 349 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கூடலூரில் இருந்து உதகை செல்லும் சாலை மற்றும் ஓவேலி, பத்தலூர் பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வாழை, இஞ்சி, தேயிலை தோட்டங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கூடலூரில் தொடர்ந்து இப்போ 6வது நாளாக பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓவேலி போகிற ரோட்டில் மண் சரிஞ்சு போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்களாம் தூண்டிக்கு போக வேண்டியவங்க 1 மணி நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாளுக்கு நாள் மழை ஜாஸ்தியாகிறதுனால ஆற்றுலலாம் தண்ணி ஜாஸ்தியாகி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துடுது. நிறைய பேர் வீடெல்லாம் இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்லேயும் பின்ன ஸ்கூலில் மாதிரி முகாமில் தங்கியிருக்காங்க. இதனால் கடந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்குது. அது ஆறெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப மழை ஜாஸ்தி. 9ஆம் தேதி வரை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையாலும் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதாலும் முல்லைப் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து வினாடிக்கு 1650 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக முல்லைப் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முல்லைப் பெரியாறு பாயும் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான லோயர் கேம்ப், கூடலூர், குள்ளப்ப கவுண்டன்பட்டி, கருணாக்க முத்தன்பட்டி, சுருளிப்பட்டி, காமைய கவுண்டன்பட்டி, சின்னமனூர், கூச்சனூர், கூளையனூர், வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி நிர்வாகம் தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் தெங்குமரஹடா, அள்ளிமாயர், கல்லாம்பாளையம் ஆகிய கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களுக்கு செல்ல மாயாற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 18 அடி உயரத்திற்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பரிசல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 3 கிராம மக்களும் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு 45,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் பவானி ஆற்றங்கரை ஓர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் பில்லூர் அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மலைத்தொடரில் மாயாற்றின் மூலம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அணைக்கு 44,907 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. முன்னெச்சரிக்கையாக சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, அந்தியூர் உள்ளிட்ட கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கவோ, பரிசல் இயக்கவோ, மீன் பிடிக்கவோ செல்ல வேண்டாம் என்றும் தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியில் வினாடிக்கு 39,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி அங்கிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஒகேனக்கல் காவிரியில் வினாடிக்கு 39,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிலிகுண்டுலுவில் உள்ள மத்திய நீர்வள ஆராய்ச்சி அதிகாரிகளும் ஒகேனக்கலில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளும் நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே கர்நாடகாவில் திறக்கப்படும் உபரி நீரால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருந்த 3,625 கன அடி தண்ணீர் தற்போது 30,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 65.55 அடியாக உள்ளது.
கோவை, தேனி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி விரிவாக பின்வரும் செய்திகளில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கடந்த 46 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழையால் மும்பை நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. 3வது நாளாக பொது மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து அடியோடு முடங்கின. இதனால் நகரின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. நிலைமையை சமாளிக்க தேசிய பேரிடர் மீட்பு படை பல்வேறு இடங்களில் களம் இறக்கப்பட்டு மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பல இடங்களில் கட்டிடங்கள், வீடுகள் இடிந்தன, மரங்கள் வேருடன் சாய்ந்தன. இவற்றில் வாகனங்கள் சிக்கி நொறுங்கின. மும்பை தவிர தானே, பால்கர், ராய்காட், ரத்னகிரி, கோலாப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பலத்த மழையால் சேதத்தை சந்தித்தன. கோலாப்பா பகுதியில் காலை 331 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது கடந்த 1974ஆம் ஆண்டு ஆகஸ்டில் பெய்த மழையை விட அதிகமாகும். இந்நிலையில் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே வெள்ள பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார். சாய்ந்த மரங்கள் மற்றும் இடிபாடுகளை உடனடியாக அகற்றும்படி உத்தரவிட்டார். இதேபோல கோலாப்பூர், பச்சகங்கா, ரத்னகிரி, கோடாவெளி, ராய்காட், குண்டாலிகா ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் எச்சரிக்கையாக செயல்படவும் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மும்பை, தானே, பால்கரில் லேசான மழையே பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்திற்கு இதுவரை 5 பேர் பலியாகியுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக 2000க்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாலியார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். கோழிக்கோடு, வயநாடு மற்றும் மலப்புரம் பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருச்சூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றின் காரணமாக மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்தன. பல பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 5 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். இடுக்கி மாவட்டம் ராஜ்மலா பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் சம்பவ இடத்திற்கு போலீசாரும் தீயணைப்பு படையினரும் விரைந்துள்ளனர். இந்நிலையில் வயநாடு, இடுக்கி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, பாலக்காடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் வரை ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. ஆழ்வா என்ற இடத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. புதிய கல்விக் கொள்கைக்கான மாற்றத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதற்கு தயாராக வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை குறித்த கருத்தரங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்து உரை நிகழ்த்தினார். உலகத்தரத்திற்கு இணையான கல்வியை நம் மாணவர்களும் பெற வேண்டும் என்றும், தரமான கல்வியை பெற்றாலும் நமது பாரம்பரியம், கலாச்சாரத்தை மாணவர்கள் மறக்கக்கூடாது எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது அவசியமாகியுள்ளதாகவும், வேலை வாய்ப்புகளை எளிதாக்கும் வகையில் கல்வித்துறையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழியிலேயே கல்வி கற்பது மூலம் மாணவர்கள் சிறப்பாக கற்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என கூறிய பிரதமர், நல்ல குடிமக்களை உருவாக்கும் முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் மாணவர்கள் சமூக சூழ்நிலையோடு ஒன்றி கல்வி கற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். கல்விக் கொள்கை மாற்றத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு தயாராக வேண்டும் எனவும் பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் மத்திய அரசை காணவில்லை என திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், சீனாவுடனான எல்லை பிரச்சினை, பொருளாதார வீழ்ச்சி ஆகிய விவகாரங்களில் திரு ராகுல் காந்தி மத்திய அரசை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டின் கொரோனா பாதிப்பு 20 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் மோடி அரசை காணவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவை கடந்த 17ஆம் தேதிதான் வெளியிட்ட டுவிட்டர் பதிவையும் இணைத்து திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி நாட்டின் கொரோனா பாதிப்பு 10 லட்சத்தை கடந்துள்ளதை குறிப்பிட்டிருந்த திரு ராகுல் காந்தி, இதே வேகத்தில் சென்றால் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் நாட்டின் கொரோனா பாதிப்பு 20 லட்சத்தை தாண்டும் என தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு முன்கூட்டியே கொரோனா பாதிப்பு 20 லட்சத்தை கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பதற்கான உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். எல்லை பிரச்சினையில் இந்தியாவை சீனா சீண்டியதை அடுத்து அந்நாட்டு செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்தது. இதே பாணியை கைப்பற்றி அமெரிக்காவிலும் சீன செயலிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் டிக்டாக் மற்றும் WeChat செயலிகளை தடை விதிப்பதற்கான உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். தங்கள் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு டிக்டாக்கின் உரிமையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் கீழ் 45 நாட்களில் டிக்டாக் மற்றும் WeChat செயலிகள் மீதான தடை அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 19,81,65,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் கடந்த 135 நாட்களில் 9,43,745 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 8,56,991 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,67,991 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 19,81,65,578 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் சார்பில் இன்று தொடங்கியுள்ள ஆன்லைன் தேசபக்தி திரைப்பட விழாவில் தேசபக்தி திரைப்படங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் சார்பில் முதல் ஆன்லைன் தேசபக்தி திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த விழா இன்று தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை குறிக்கும் வகையிலும் இந்திய வரலாற்றை விளக்கும் வகையிலும் நடைபெறும் இந்த திரைப்பட விழாவை ஒட்டி நாள்தோறும் www.cinemasofIndia.com என்ற இணையதளத்தில் பல இந்திய மொழி தேசபக்தி படங்கள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல திரைப்பட இயக்குநர் ரிச்சர்ட் அட்டன்பர்கவின் காந்தி திரைப்படம், மணிரத்னம் இயக்கிய ரோஜா, வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட உள்ளன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 368 ரூபாய் அதிகரித்து 43,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 46 ரூபாய் அதிகரித்து 5,420 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 368 ரூபாய் அதிகரித்து 43,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு 2 ரூபாய் 20 காசுகள் அதிகரித்து 83 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ 83,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னை சாலிகிராமம் மற்றும் வியாசர்பாடியில் உள்ள கொரோனா சித்த மருத்துவ மையங்களில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளில் 3,218 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னை மாநகராட்சி சார்பில் சாலிகிராமம் மற்றும் வியாசர்பாடியில் சித்த மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாலிகிராமத்தில் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ மையத்தில் 3,083 பேர் அனுமதிக்கப்பட்டு அதில் 2,618 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 322 ஆண்கள், 143 பெண்கள் உள்ளிட்ட 465 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தில் 785 கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு அதில் 600 பேர் குணமடைந்துள்ளனர். 135 ஆண்கள், 47 பெண்கள், 3 குழந்தைகள் உட்பட 185 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காலையில் ஒரு 3 விதமான கஷாயம் சூப் வருது. ஈவினிங் அதே மாதிரி 3 விதமான கஷாயம் சூப் வருது. காலையில் டிஃபன் கரெக்டாக வருது. அதுக்கு என்னென்ன உண்டோ சத்துணவு மாதிரி கொடுக்குறாங்க. மதியம் வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து இது பண்ணுறபோது அதில் மூலிகை இதெல்லாம் கொடுக்குறாங்க. நைட்டு வந்து அதே மாதிரி நல்லா ஜீரணிக்கக்கூடிய பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நான் வரப்போ கொஞ்சம் டயர்டாக தான் வந்தேன் எல்லாமே. இப்போ நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கிறேன். தற்பொழுது 785 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 600 நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
தற்பொழுது 185 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு 3 வேளை மூலிகை சார்ந்த உணவுகள், நெல்லிக்காய் சாறு, மூலிகை தேநீர் மற்றும் அனைத்தும் சித்த மருத்துவ சம்பந்தமான சிகிச்சைகள் மருத்துவ நேரடி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இங்கு காலை வேளையில் சித்தர் பிராணாயாமம், சித்தர் யோகாசனம், சித்தர் வர்மம், சித்தர் முத்திரை, சித்தர் மண்டல பயிற்சி போன்ற பயிற்சிகள் மருத்துவரின் நேரடி கண்காணிப்பில் 1 மணி நேரம் மருத்துவரின் ஆலோசனைகளும் மனநல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கே வந்த கொரோனா நோயாளிகள் 2 நாட்களில் குருகுணம் நீங்கி 5 நாட்களில் இயல்பு நிலை திரும்பி 10 நாட்களில் மகிழ்ச்சியாக வீடு திரும்புகின்றனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம். கோவை மாவட்டம் தடாகம் அருகே கார் ஒன்று மரத்தில் மோதிய விபத்தில் 4 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காளையனூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது அதிகாலை 3 மணியளவில் கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலை ஓர மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஒருவர் பலத்த காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மேலும் 175 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ள நிலையில் மாவட்டத்தில் இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6246 அதிகரித்துள்ளது. இதில் 3732 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 2274 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 65 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் கடலோர காவல்படை வீரர்கள் 2 உள்ளிட்ட 239 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8450 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 63 அதிகரித்துள்ளது. பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கிழக்கு ஊராட்சி ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் கூட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு கே சுகுமார் தலைமை தாங்கினார். மண்டல பொறுப்பாளர் திரு உடுமலை சி சண்முகவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது, கிளை கழகங்கள் தோறும் கழக கொடி கம்பங்கள் அமைப்பது, பூத் கமிட்டிகளை உருவாக்கி படிவங்களை விரைவில் சமர்ப்பிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. தூத்துக்குடி வ.உ.சி. சந்தை அருகே உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலையை அகற்றினால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வ.உ.சி. சந்தை அருகே விரிவாக்கம் என்ற பெயரில் பெருந்தலைவர் காமராஜர் சிலையை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதனை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநகராட்சி ஆணையரிடம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு புவனேஸ்வரன் மனு அளித்தார். கடலூர் மத்திய மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நெய்வேலியில் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர செயலாளர்கள், சார்பணி செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கடலூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் ஆர் பக்தரட்சகன் தலைமை தாங்கினார். இதில் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு கே பாலமுருகன், கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு அக்ரி பி முருகேசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 62,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தொடர்பாக மத்திய அரசு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 62,538 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,27,075 உயர்ந்துள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41,585 அதிகரித்துள்ளது. 13 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ள நிலையில் 6,07,384 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
சென்னையில் கொரோனா பாதிப்புக்கு மேலும் 16 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் நோய் பாதிப்பு சற்று கட்டுக்குள் வந்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 16 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அதிகபட்சமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 8 பேர் உயிரிழந்தனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 3 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 3 பேரும், ஓமந்தூரார் மருத்துவமனையில் 2 உயிரிழந்தனர். வரும் 12ஆம் தேதி முதல் பொறியியல் கல்லூரி வகுப்புகள் நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் வழக்கமாக மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடைபெறுவது வழக்கம். ஆனால் கொரோனா நோய் பரவல் காரணமாக இந்த ஆண்டு தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. இந்நிலையில் பொறியியல் மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் வரும் 12 முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அடுத்த செமஸ்டருக்கான ஆன்லைன் வகுப்புகள் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் வகுப்புகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செமஸ்டர் தேர்வுக்கான அட்டவணையையும் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அக்டோபர் 28ஆம் தேதி முதல் நவம்பர் 9ஆம் தேதி வரை செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த தமிழக அரசின் உத்தரவு வெற்று அறிவிப்பாகவே உள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அளித்துள்ள பதிலின் மூலம் தெரிய வந்துள்ளதாக தமிழக காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க பொதுச் செயலாளர் திரு PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கொருங்கை கால்நடை பண்ணையில் உம்பளச்சேரி காளைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வீசிய புயலின் சேதமடைந்த இந்த பண்ணை தற்போது வரை சீரமைக்கப்படவில்லை. இதனிடையே இங்குள்ள காளைகளை வாங்க விவசாயிகள் முன்பதிவு செய்துள்ள நிலையில் வியாபாரிகளுக்கு அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்து கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆளும் கட்சியினர் துணையோடு பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் குறித்த உண்மை நிலையினை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் திரு PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்த மாடுகளை தவறான வகையில் கோசாலைகள் என்கிற நிலையில் வணிகர்களிடம் விற்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது. இது குறித்து தமிழக அரசாங்கம் ஒரு உயர்மட்ட குழு விசாரணை நடத்த வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான கால்நடைகளை விரைந்து வழங்குவதற்கு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவிரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து அதற்கான எந்த ஒரு வழிமுறைகளையும் கொள்கை திட்டங்களையும் உருவாக்கவில்லை, அரசாணைகள் வெளியிடப்படவில்லை என்று அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இது மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குகிறது. எனவே தமிழக முதலமைச்சர் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது குறித்தும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞருடைய கருத்து குறித்து உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். அரசாணை வெளியிடப்பட்டிருக்குமேயானால், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்குமேயானால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக விவசாயிகளுக்கு அந்த அரசாணை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.